குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஆல்ரெடி எஸ்ஐ வேகன்சி ரிலேட்டடான மெமராண்டம் வீடியோ இப்போ தான் போட்டிருப்போம். உடனடியாக அடுத்த வீடியோ போட வேண்டிய சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னிபாத் ஆர்மி நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ அக்னிபாத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பெரிய ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அக்னிபாத் நான் எடுத்ததில்லை. ஏன்னா அது 4 இயர்ஸ் ஜாப் அப்படின்னும் போது எனக்கு அதில் அனுப்புறதுக்கு ஒரு உடன்பாடு கிடையாது. நேவியில் 2 பிள்ளைங்களும், ஆர்மியில் ஒரு பையனும் தான் இது வரைக்கும் போயிருக்கிறாங்க. பட்டு பெரிய ரிசல்ட்ஸ் கிடையாது. பட் 26ஆம் தேதியிலிருந்து, ஏன்னா நாளைக்கு 25th +2க்கு எக்ஸாம் முடியுது. +2 பசங்களுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி வரும். அப்போது அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 26ஆம் தேதியிலேருந்து அக்னிபாத் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த அக்னிபாத் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், மேபி 8th குவாலிஃபிகேஷன், 10th குவாலிஃபிகேஷன், +2 குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடியவங்க தாராளமாக கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் கிடையாது, ஆஃப்லைன் கிளாஸஸ் மட்டும்தான். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்கும். இப்போது நமக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது, நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். வெளியே வீடு வாடகைக்கு எடுத்து கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம், இல்லை பக்கத்துகளில் வீட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நீங்கள் அந்த வீடுகளில் பே பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். ஃபீஸிபிளாக பண்ணி தருவாங்க, வீட்டு சாப்பாடு தான் பண்ணி தருவாங்க. மற்றபடி கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த ஃபீஸுமே கிடையாது. இங்கே நீங்கள் என்கிட்ட படிக்க வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆப்பும் ஆஃபர் போடும்போது ஒரு 360 ரூபாய்க்கே வந்துடும் 1 இயர் பிளான். அந்த டைம் ரீசார்ஜ் பண்ணால் கூட போதும். ஸோ கிளாஸஸ் அக்னிபாத் ஆர்மிக்கான கிளாஸஸ் 26th ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் அக்னிபாத் ஆஸ்பிரன்ஸ் தாராளமாக வரலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.